அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மதுரை வி. சத்திரப்பட்டி காவல் நிலையத்திற்குள் புகுந்து நேற்று மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் என்று புகார் எழுந்திருக்கும் நிலையில் தாக்குதலுக்கு உள்ளான வி. சத்திரப்பட்டி காவல் நிலையத்தை பார்வையிட சென்ற முன்னாள் அமைச்சர் ஆர். பி. உதயகுமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். திருமங்கலம் அருகே காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கி பணியில் இருந்த காவலரையும் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்போது மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீசியுள்ளனர். திருமங்கலம் அடுத்த டி கல்லுப்பட்டி அருகே வி. சத்திரப்பட்டி காவல் நிலையத்தில் நேற்று நள்ளிரவில் முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் சிலர் காவல் நிலையத்திற்குள் புகுந்து தங்களது உறவினர்களை எதற்காக கைது செய்ய என கூறி காவல் நிலையத்தில் இருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி அங்கு இரவு பணியில் இருந்த தலைமை காவலர் பால்பாண்டியை தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து போலீசார் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். யார் என்பது குறித்தான சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முன்னாள் அமைச்சரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர். பி. உதயகுமார் இன்று காலையில் தற்போது காவல் நிலையத்திற்கு செல்ல முற்பட்டார். அவரை காவல்துறையினர் ஊருக்கு வெளியவே நிப்பாட்டி அனுமதிக்க மறுத்தனர். இதனால் இரு தரப்பினருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் பொதுமக்களுடன் ஆர். பி. உதயகுமார் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். ஊரின் எல்லையில் தற்போது அவரால் ஈடுபட்டு சிறிது நேரம் போராட்டத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அவரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்கின்றனர். இதனால் இந்த சம்பவத்தால் இந்த பகுதி மீது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.